வணக்கம் ரீதி. மக்களவை தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் முடிவுபட்டு தற்போது வேட்பாளர்கள் தற்போது பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் பகுதி தேனி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் நாராயணசாமி முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமாருடன் கிராமமாக சென்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட நிலையில் பிரச்சாரம் முடிந்தவுடன் பெண்களுக்கு அதிமுக நிர்வாகிகள் தலா 100 ரூபாய் வீதம் பணப்பட்டுவாடா செய்த தற்போது வீடியோ வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேனி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளராக களமிறக்கப்பட்ட நாராயணசாமி இவர் தேனி இன்று நாடாளுமன்ற தொகுதியில் சோழவனம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அலங்காநல்லூர் ஒன்றிய பகுதியில் கிராமமாக சென்று தனக்கு ஆதரவாக இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்குமாக என்று வாக்கு சேகரித்து வந்தார். முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் குமாரன் என்ற இடத்திலிருந்து தன பிரச்சாரம் துவங்கிய நாராயணசாமி கோட்டைமேடு, கல்லணை, அலங்காநல்லூர் என பல்வேறு கிராமங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது கல்லணை கிராமத்தில் அதிமுக வேட்பாளர் நாராயணசாமி பிரச்சாரம் முடிந்து கிளம்பியவுடன் அங்கிருந்து அதிமுக நிர்வாகி ஒருவர் பெண்களை வரிசையாக நிறுத்தி வைத்து 100 ரூபாய் வீதம், அதாவது வரிசையாக இந்த பிரச்சாரத்துக்கு வந்த பெண்களுக்கு 100 ரூபாய் பணப்பட்டுவாடா கொடுக்கும் வீடியோ தற்போது வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் என ஏற்கனவே இந்த பணப்பட்டுவாடை தடுப்பதற்காக தேர்தல் பறக்கும் படையினர் அமைக்கப்பட்ட சூழ்நிலையிலும் கூட தற்போது இந்த பிரச்சாரத்தின் போது முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் பங்கேற்ற இந்த பிரச்சாரத்தின் போது கூட இந்த பணப்பட்டுவாடா என்பது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.